மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மும்மொழி கொள்கை தானே இருக்கு. அப்படின்னா ஏழை பிள்ளைகள் மட்டும் 3 மொழிகள் கத்துக்க கூடாதான்னு கேக்குறாங்க. இந்திய படிக்க கூடாதுன்ட்டு நிச்சயமா திமுகவோ இல்ல திமுக சார்ந்தவர்களோ சொல்லல. அதை கட்டாயமாக கூடாதுன்னு தான் சொல்றோம். இருமொழி கொள்கையில் தான் தமிழகத்திற்கான ஒரு கொள்கை. நாங்க டீலிமிட்டேஷன்ல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. விகிதாச்சார அடிப்படையில் இப்போ யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்த விகிதத்துல இருக்கோ அதே விகிதத்துல தான் திரும்பவும் மறுவரையறை செய்வோம்ன்றாங்க. அப்ப நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த பெர்சன்டேஜ் அப்படியே வரப்போகுது. உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை இருக்கோ அது அப்படியே வரப்போகுது. அவங்க முன்பாக பேசுவது ஒன்றும் பின்பாக செய்வது ஒன்றும் தான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி பாமக எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கும் போல 26. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, இந்த 4 ஆண்டு ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. எத்தனை கட்சிகள் நீ கூடினாலும் தனியா இருந்தாலும் அதை பத்தி கவலை என்பது நிச்சயமாக கிடையாது. அதிமுக பாஜக ஆட்டத்திலேயே இல்ல, திமுக விசஸ் தாவேக தான் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதை பத்தி நான் நிறைய கருத்து சொல்ல வேண்டியது இல்லை. களத்துல நம்ம நிச்சயமா பார்ப்போம். டிஎம்கே ஃபைல்ஸ் அது டிஎம்கே சம்பந்தமா எது இருந்தாலும் உடனுக்குடனே ஊழல் இந்த மாதிரி பட்டியல் வெளியிட்டவர் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. அதாவது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கி அண்ணாமலை தான். ரகுபதி அவர்கள் நேரம் பார்த்து சூழல் பார்த்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு இருக்காங்க. விசிக அவங்க கூட்டணியில இருக்காங்க. பாமக என்ன பண்ண போறீங்க? இல்ல, தலைவர் அவர்களுக்கு எந்த நேரத்துல எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். நீட் விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்கு. 2021 உங்க துணை முதல்வர் சொன்னாரு, நீட் ரகசியம் எங்க கையில இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை அகற்றுவோம்னு சொல்லி. நீட்டை அகற்றுவோம் என்று முதலமைச்சர் இன்றைய தினம் முதல்வராக இருக்கின்ற முதல்வர்களும் இளம் தலைவர் அவர்களும் சொன்னார்கள். மத்தியில் இருக்கின்ற எங்களோடு இணைந்து எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை வகித்த காங்கிரஸும் சொன்ன வார்த்தை, மத்தியிலே அந்த காங்கிரஸ் ஆட்சி அமைகின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீட் இருக்காது. நாம் எந்த குரலில் ஒழித்தோமோ அதே குரலில் தான் மத்தியில் காங்கிரஸும் ஒழித்தது. ஆனால் இன்றைய தினம் பாரதிய ஜனதாவின் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த சூழ்நிலையை தொடர்ந்து அதை அகற்றுவதற்காக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து குரல் கொடுத்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய தினம் நீட் மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த மசோதாவை கூட கிடப்பிலே போடுகின்ற ஒரு சூழ்நிலை ஆளுநர் அவர்கள் செயல்பட்டார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக வந்த ஒரு தீர்ப்பு என்பது அது சட்டவிரோதமான தீர்ப்பு என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த ஒரு சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அடங்கி இந்த நீட்டுக்கான அந்த விலக்கை பெறுவதற்கான முயற்சியை நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக அதிலும் அவர் வெற்றி பெறுவார். ஆனாலும் நீங்க சொல்றீங்க இப்ப மத்தியில பாஜக இருக்காங்க, ஆனா மத்தியில திமுகவும் காங்கிரஸும் ஆட்சியில இருந்தப்பதானே இதை கொண்டு வந்தாங்க. ஆரம்பிச்சதே அவங்க தான். ஆனா இப்ப ஏன் மத்தியில திமுகவும் காங்கிரஸ் இருக்கும் போது கொண்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனா விருப்பப்படுகின்ற மாநிலங்கள் மட்டும் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று அதுல ஒரு நாம்ஸ் இருந்தது. ஆனா இப்போ பாரதிய ஜனதா அதை முற்றிலுமாக அந்த இதில் அதை கட்டாயமாக்கி விட்டார்கள். மும்மொழி கொள்கை விவகாரம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்காக பல்வேறு முன்னெடுப்புகள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது, சிறப்பு தீர்மானம் எல்லாமே திமுக அரசுங்கிறது மும்மொழி கொள்கை விவகாரமாக இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், வக்ஃபு மசோதாவா இருக்கட்டும், இப்படி மாநில அரசுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய இல்லைன்னா மக்கள் விரும்பாத எல்லா இடத்துக்குமே குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அது சொல்யூஷன் எங்கே இருக்குது? நீட் மசோதா இப்போ அப்படியே நிற்குது. நீட் இந்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வக்ஃபுங்கிறது 2 அவைகள்லையுமே நிறைவேற்றவே பட்டுருச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மும்மொழி கொள்கை தான். ஆனால் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளில் மும்மொழி கொள்கை தானே இருக்கு. அப்படின்னா ஏழை பிள்ளைகள் மட்டும் 3 மொழிகள் கற்றுக்க கூடாதான்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ இந்திய படிக்கக்கூடாதுன்ட்டு நிச்சயமா திமுகவோ இல்லை திமுக சார்ந்தவர்களோ சொல்லலை. அதை கட்டாயமாக கூடாதுன்னு தான் சொல்கிறோம். இருமொழி கொள்கையில் தான் தமிழகத்திற்கான ஒரு கொள்கை. இன்றைய தினம் இது குறித்த பல டிபேட் பார்த்துருப்பீங்க. பல கருத்தாளர்கள் நெறியாளர்கள் சொன்ன கருத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான மாநிலமாக ஒன்றியத்தில் இன்றைக்கு தமிழகம் இன்னைக்கு முன்னணியில் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாட்கள் முன்னுக்குள்ள பொருளாதாரத்தில் இன்றைய தினம் முதலிடம் வகிக்கின்ற மாநிலமாக இருந்தால் இது இருமொழி கொள்கையில் படித்ததுனால இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறோம்ல. அந்த இருமொழி கொள்கையை தொடர்ந்து பயணிக்கணும்னு தான் தமிழகம் விரும்புகிறது, இந்த அரசும் விரும்புகிறது. அதுதான் நன்மை பயக்கும் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். டீலிமிட்டேஷன் விவகாரம்
அண்டை மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் கூட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து டீலிமிட்டேஷனுக்கு சம்பந்தமான ஒரு கூட்டம் அப்படிங்கிற நடந்தது. அடுத்த கட்டமாக தெலுங்கானால நடக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. 2026 தான் வந்து அது சம்பந்தமாக பேசவே போறாங்க. எந்த ஒரு முன்னெடுப்புமே இல்லை, மத்திய அரசுகிட்ட எந்த விதமான அறிவிப்புமே வரல, ஒண்ணுமே நடக்காததுக்கு முன்னாடி புதாகரமாக்குறார் முதல்வர் ஸ்டாலின்னு சொல்லப்படுது. இல்லை, இப்போ வந்து திட்டமிட்டு ஆர்எஸ்எஸோட அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் இந்த ஒன்றிய அரசு ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தி வருகிறது. அதிலே ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே மொழி. அப்படி ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் வந்து புகுத்த பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தென்பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை கொடுக்கல. ஒன்றிய அரசுக்கு தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்து பிஜேபியால் அதிக அளவில் கால் ஊன்ற முடியல. அந்த சூழ்நிலையில் டீலிமிட்டேஷன் மூலமாக இங்கே இருக்கின்ற அந்த தொகுதிகள்லாம் அவர்களை குறைக்கின்ற ஒரு செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் வரி பார்த்திங்கன்னா மற்ற மாநிலம் காட்டிலும் அதிகமாக நம்ம இந்த தமிழகம் போன்ற மாநிலம் அதிகமாக இருக்கிறது. இந்த டீலிமிட்டேஷனில் வருகின்ற போதில் இது போன்ற ஒரு நமக்கான ஒரு சலுகைகள், நமக்கான அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இதை முன்கூட்டியே ஒரு உணர்ந்து தான் இதற்கான முன்னெடுப்புகளை நம்முடைய தமிழக முதல்வர் எடுத்திருக்கிறார்கள். இந்த தினம் தென்னகத்தில் இருக்கின்ற அனைவரும் அதற்கு ஆதரவு குரல் கொடுக்கிறார்கள் என்றால் அவர் எடுக்கின்ற அந்த முயற்சி என்பது ஒரு நியாயமான முயற்சி என்பதற்கு அதுவே ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதல்வர் ஸ்டாலின் சொல்றது டீலிமிட்டேஷனுக்கு எதிரானவர்கள் நாங்க இல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன், அதுதான் அந்த கருத்தரங்க அந்த கூட்டத்துக்கான இதுவாகவுமே வச்சிருந்தாங்க, கருப்பொருளாகவும். அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நாங்க டீலிமிட்டேஷன்ல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, விகிதாச்சார அடிப்படையில் இப்போ யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்த விகிதத்துல இருக்கோ அதே விகிதத்துல தான் திரும்பவும் மறுவரையறை செய்வோன்றாங்க. அப்ப நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த பெர்சன்டேஜ் அப்படியே வரப்போகுது. உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை இருக்கோ அது அப்படியே வரப்போகுது. அதை தான் நீங்க அறிவிங்கன்னு சொல்றோம்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு இப்போ இது பண்ண போறீங்கன்னு அறிவிங்க, அது சொல்லல அவங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா அரசு என்பது இதுவரைக்கும் எந்த விஷயத்தை சொல்லி கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எந்த விஷயத்துல இல்லை. அவங்க முன்பாக பேசுவது ஒன்றும் பின்பாக செய்வது ஒன்றும் தான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் இப்போ ஒன்று வேணால் நம்ம கல்விக்கு தர வேண்டிய அந்த நியாயமாக தர வேண்டிய அந்த தொகையை கூட இன்னைக்கு அவங்க தரம் மறுக்கிறாங்க. அதற்கு அவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அந்த தொகையை தருவேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமற்ற செயல், அறமற்ற செயல். தொடர்ந்து இப்படி நம்மளை வஞ்சிக்கின்ற செயல்கள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபடுகிறது. நம்முடைய முதல்வர் என்பவர் எல்லாத்தையும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இத்தகைய முயற்சிகளை முன்கூட்டி எடுக்கிறார். நிச்சயமாக இதில் வந்து ஒரு நியாயம் இருக்கிறது, இதில் தர்மம் இருக்குதுன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் தென்னகத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் அவரை ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலை என்று உருவாகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மற்ற மாநிலங்களும் பரவி இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கின்ற காலத்தில் தமிழ் மொழிக்காக அவர் வந்து பாடுபட்டார், குரல் கொடுத்தார். இன்றைய தினம் இவருடைய காலத்தில், நம்முடைய முதல்வர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களிடம் அவங்களுடைய தாய்மொழியையும் பாதுகாக்க வேண்டும், இந்தியாவில் அவர்களுக்கும் ஆபத்து என்பதை உணர வைத்திருக்கின்ற ஒரு முதல்வராக இவர் திகழ்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியிலையும் அனைத்து மாநிலம் ஒரு எழுச்சியாக இது சென்றடைந்திருக்கிறது. நிச்சயமாக வந்து அவருடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திமுக அரசாங்கம் என்னதான் நல்ல மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்தாலும் அங்கங்க நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள், கொலை இது மாதிரி நடக்குது. எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறதே உங்களை திமுக ஆட்சினாலே இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சட்டப்பேரவையில் இதற்கான அறிக்கை அளித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இப்போது நடந்துள்ள குற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து நடைபெறாத அளவுக்கு என்னென்ன அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு என்பெல்லாம் பட்டியலிட்டு போட்ட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த தினம் கடந்த காலங்களை காட்டிலும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே குற்றங்கள் என்பது குறைக்கப்பட்டு அவை தொடர்ந்து நடைபெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை அனைவரும் அறிவார்கள். 26 தேர்தல் நெருங்கிடுச்சு. உங்களுக்கு சாதகமா எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க இத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. திமுகவுக்கு எதிரே திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே பிரிஞ்சிருக்கீங்களே, இப்ப எல்லாரும் சேர்ந்தாதானே திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும். அது நடந்துடும் போலயே. அதிமுக பாஜக கூட்டணி பாமக எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கும் போல. 26 அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, இந்த 4 ஆண்டு ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி. அதை விளிம்பு நிலை மக்களிலிருந்து அது பள்ளி படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், பணிபுரிகின்ற மகளிராக இருந்தாலும்,
அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதை மக்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பயனை அடைகின்ற வகையில் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நடைபெறுகிறது. இந்த பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய உயர்வை பெற்றிருக்கின்றோம், கல்வியிலே ஒரு மிகப்பெரிய உயர்வை பெற்றிருக்கின்றோம். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. மக்கள் இந்த அரசை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை கட்சிகள் கூடினாலும் தனியாக இருந்தாலும் அதை பற்றி கவலை என்பதே நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக 2026 எங்கள் தலைவர் சொன்னது போல் 200 தொகுதிகள் இலக்கு என்பதை தாண்டி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இது மக்களுக்கான ஆட்சி. நீங்கள் மக்கள் இன்றைய தினம் இந்த ஆட்சிக்கான அமோகமான வரவேற்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம ஆர்கே நகர் தொகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன். கடந்த காலங்களில் இருந்த நிலைமைகளும் இப்போது நிலைமைகளும் இது மக்கள் அதை சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்களா? கடந்த காலத்தில் எப்படி இருந்து இந்த 4 ஆண்டுகளில் என்ன மாற்றம்? இது இந்த தொகுதியில் மட்டும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, திமுக தொகுதி, அதிமுக தொகுதி, கூட்டணி தொகுதி எல்லாம் அனைவருக்குமான முதல்வராக இருந்து அனைத்து தொகுதிகளும் இன்று தினம் திட்டங்களை வாரி வழங்கி இந்த தமிழகத்தை உயர செய்திருக்கிறார்கள். இதை மக்களெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இப்போ திட்டங்களை சொன்னோம்னா தமிழக அரசின் திட்டங்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தரும் பசுமரத்து அணி போல் ஒருவருத்துக்கும் இந்த தமிழக அரசு என்ன செய்துன்னு தெரியும். இந்த திட்டங்கள் நிச்சயமாக மக்கள் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழகம் இருக்கிறது. மக்களுடைய முழு ஆதரவும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறது. மீண்டும் 2026 அவர் சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று மீண்டும் முதல்வராக என்பதில் எந்தவித ஐயப்பாடும் யாருக்கும் இல்லை, உங்களுக்கும் இருக்க வேண்டாம். 24ல் 40 நமதேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி 40 உங்களுக்கு கிடைச்சது. அப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தாங்க. ஒருவேளை சேர்ந்திருந்தா 20-30 தொகுதிகளை கிடைச்சிருக்கணும். அதிமுக பாஜக 2 தரப்புலையுமே வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ 2 பேரும் சேர்றாங்க. அது உங்களுக்கு பாதகமா அமையாதா? இல்லை, அதாவது பிஜேபியை மக்கள் பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டம் வேற, அதிமுகவை அவர்கள் தனித்து பார்க்கின்ற கண்ணோட்டம் வேற. இரண்டும் சேர்ந்தால் அவர்கள் பார்க்கின்ற கண்ணோட்டம் வேற. அதற்கு ஏற்ற மாதிரி களத்தில் அந்த வாக்குகள் வித்தியாசமும் நிச்சயமாக அமையும். பிஜேபி என்பது இன்று தமிழகத்திற்கு முற்றிலுமாக எதிராக இன்று செயல்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு இயக்கம் என்பதை அனைவரும் அறிவார்கள். அது அதிமுகவோடு சேர்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது திமுகவுக்கு இன்னும் அதிகமான பயனை தான் தருமே தவிர நிச்சயமாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதிமுக பாஜக கூட்டணி எங்களுக்கு சாதகம் தான் சொல்லிட்டுங்க. ஆனா விஜய்ங்கிற ஒரு புது சக்தி தேர்தல் களத்துக்குள்ள வராரு. 26 அதிமுக பாஜக ஆட்டத்திலேயே இல்லை, திமுக விசஸ் தாவேக தான் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதை பற்றி நான் நிறைய கருத்து சொல்ல வேண்டியதில்லை. களத்தில் நம்ம நிச்சயமாக பார்ப்போம். இந்த தினம் விஜய் அவர் அதிகபட்சமாக இந்த ஓராண்டுக்குள் நிறைய பேசணும்னா பேசலாம். நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஆமாம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி கட்டில் வந்தில்லை. பல்வேறு போராட்டங்கள், மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுக்கான உரிமைகள், இதற்கெல்லாம் போராடி ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து மொழிக்காக போராடி பல தியாகங்களுக்கு அப்புறம்தான் இன்றைய தினம் ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு பெரும்பாலும் எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும். ஆனால் அவர் இப்போ உடனடியாக ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் எண்ணத்தில் தான் அந்த இயக்கத்தை துவங்கி இருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியும், மக்களுக்கானவர்கள் யார் என்பதை மக்கள் நன்றாக உள்வாங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல தேர்தல் முடிவுகள் அதனை நிச்சயமாக உணர்த்தும். இல்லை சார், கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் கூட உங்க முதல்வருக்கு அடுத்த இடமா விஜய்க்கு கொடுக்குறாங்க, முதல்வர் வேட்பாளருக்கு. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கருத்து கணிப்புலாம் எப்படி வந்தது சொல்லுங்க? பிஜேபி எத்தனை இடத்துல 400 இடங்களில் வெற்றி பெறுவேன்னு சொன்னாங்க. அதனால் அந்த கருத்து கணிப்புலலாம் களத்தில் பார்ப்போம். நம்ம கருத்து கணிப்பு 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற வேண்டாம் அனைத்து ஊடகங்களும் சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பில் எந்த அளவுக்கு அது சரியாக இருந்தது என்பதை நம்ம கண்காணிக்க பார்த்தோம். களத்தில் திமுக இருக்கிறது, மக்களோட திமுக இருக்கிறது, மக்களுக்காக திமுக இருக்கிறது, மக்களும் திமுகவுடன் இருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ் அது டிஎம்கே சம்பந்தமா எது இருந்தாலும் உடனுக்குடனே ஊழல் இந்த மாதிரி பட்டியல் வெளியிட்டவர் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதாவது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கி அண்ணாமலை தான். அண்ணாமலையோட ஒரு செயலும் ஒரு எதிர்வினையை ஆற்றி அது திமுகவிற்கு ஒரு பலத்தை சேர்க்கின்ற வகையில் தான் இருந்திருக்கிறது. அவருடைய அது உட்கட்சியில் அவர்கள் எடுக்கின்ற பிரச்சனை, இதை பற்றி நம்ம கருத்து எதுவும் சொல்வதற்கு இல்லை. இப்போ 26 தேர்தலுங்கிறது உங்களுடைய இலக்கை அடைஞ்சிறதுக்கு 200ங்கிறது எந்த கூட்டணி அமைந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம்மா.
இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் தலைவர் செயல் தலைவராக மாற்றப்பட்டிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் மீண்டும் நானே தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரகுபதி அவர்கள் நேரம் பார்த்து சூழல் பார்த்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு இருக்காங்க. விசிக உங்க கூட்டணியில் இருக்காங்க. பாமக என்ன பண்ண போறீங்க? இல்லை, தலைவர் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். கூட்டணிகளை எப்படி கையாள வேண்டும், கூட்டணிகளை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி வழிநடத்த தெரிய வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்த தலைவர். அதனால தான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கூட்டணியை அவர் எப்படி கொண்டு செல்கிறார் என்பதை இன்று தமிழகமும் இந்தியாவும் இன்று பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதற்கான பணியை எங்களுடைய தலைவர் அவர்கள் சிறப்பாக செய்வார். அவருக்கு எல்லாம் தெரியும். 2026 மீண்டும் ஆர்கே நகர் எபினேசருக்கே வழங்கப்படுமா? இவ்வளவு மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்க. தலைவர் அவர்கள் எபினேசர் அல்ல, யாரை நிறுத்தினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகரில் வெற்றி பெறும். அதற்கான பணியை இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற எபினேசர் நிறைவாக செய்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். தலைவர் என்ன சொல்கிறாரோ அவளை கட்டளை ஏற்று ஆர்கே நகரிலே மீண்டும் முந்தைய காலத்திலே வாங்கின வாக்குகளை காட்டிலும் கூடுதல் வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆர்கே நகர் அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் திமுக ஆர்கே நகரில் 100%. இவ்வளவு நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.